Hello everyone, நம்ம சேனல்ல நம்ம ரீசெண்டா சீரம் பத்தின டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுபடி நீங்க நான் பார்க்க போற சீரம் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி நான் என்ன மாதிரி பெனிஃபிட் நம்ம ஸ்கின்னுக்கு தருது, நம்ம விட்டமின் சி யூஸ் பண்ணும்போது என்னென்ன சீரம்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ வந்து இந்த டாபிக்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விட்டமின் சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம ஸ்கின்னை வந்து யூவி ரேஸ்ல இருந்தும் பொல்யூஷன் அந்த மாதிரி இதுல வந்து நம்மள வந்து பாதுகாக்குது. என்னோட பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் ஆகிறதுக்கும், நம்ம ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தா அதெல்லாம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு ஈவன் டோனை கொடுக்கறதுக்கும், டேன் இருந்தா அதை ரெடியூஸ் பண்றதுக்கும், ரெட்னஸ் இருந்தா அதை ரெடியூஸ் பண்றதுக்கும், ஹெல்தி நம்மளுக்கு வந்து நார்மலாவே ஒரு ஹெல்தி க்ளோ அதை க்ளோ கொடுக்கறதுக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கொலாஜன் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட எந்த சீரம்ல அடிஷ்னலாக யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கம்பைன் பண்ணி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட், நைசினமைட், செராமைட், விட்டமின் இ, ஃபெரோலிக் ஆசிட். அதாவது இதை வந்து நீங்கள் விட்டமின் சி மார்னிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டில் வந்து இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டமின் சி ஒரு நாள் ஹைலூரானிக் அந்த மாதிரி கூட மாற்றி யூஸ் பண்ணி கூட எதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ ஆசிட், பென்சாயில் பெராக்சைட், ரெடினாயில். ஏன்னா இதெல்லாம் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் ஸ்கின்ல வந்து ரெட்னஸ் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து விட்டமின் சி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆசிட்லாம் நீங்கள் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த சீரம் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது பேட்ச் டெஸ்ட். நம்ம வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் இதை நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன் அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு சேஃபு. இது வந்து எந்த ஸ்கின்னுக்குலாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள். இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 3 to 4 times யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கம்ஃபர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்லேருந்து வர யூவி ரேஸ்லேருந்து அது உங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை மார்னிங் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் விட்டமின் சி யூஸ் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சீரம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விட்டமின் சியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது எனக்கு எப்போ நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கு வந்து 2 to 4 weeks எடுத்துக்கும். பட் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த 2 to 4 weeksல வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months வரைக்கும் எடுத்துக்கும். அப்பயும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். தேங்க்யூ.